நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க பரிசு எதுவும் கொண்டு வரலையா? சரி பரவாயில்ல விடுங்க. ஸ்ருதி, இன்னைக்கு உன்னோட பர்த்டேவா? அட பகவானே கிருஷ்ணா, இவளோட பிறந்த நாள் கூட உங்களுக்கு தெரியாதா? பரவாயில்ல விடுங்க. நீ என்ன எல்லாத்துக்கும் பரவாயில்லங்கிற? கட்டண பொண்டாட்டியோட பிறந்த நாள் கூட தெரியல, அதுவும் இல்லாம வந்ததுல இருந்து திட்டிக்கிட்டு இருக்க. என்ன தம்பி இது? இல்ல உன்னோட மாமாவும் இதே மாதிரி தான் செய்வாரு. ஆம்பளைங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பிறந்த நாளை மறந்துடுவீங்க, அதுக்கப்புறம் எங்களையே வந்து திட்டிக்கிட்டு இருப்பீங்க. இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஸ்ருதி, நீ என்கிட்ட ஏன் முதலே சொல்லல? அவ எப்படி சொல்லுவா? இத பத்தி நீங்க தானே தெரிஞ்சுக்கணும். விடுங்க அண்ணி, பரவாயில்ல. இதுல என்ன இருக்கு? அதெல்லாம் விட முடியாது. இங்க பாருங்க, இந்த ஸ்ருதியோட முகத்தை ஒரு தடவை பாருங்க. இதால அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அண்ணி சரி, அதெல்லாம் விடுங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு என் ஸ்ருதியோட பிறந்த நாள், ரொம்ப நல்ல நாள். சரி, ஆரத்தி எடுங்க. எடேமா. நல்லா இருங்க. எப்பவும் தீர்க்க சுமங்கலியா இரு. டாக்டர் என்ன சொன்னாருன்னா, அப்பா கிட்ட நிறைய மாற்றம் இருக்கா, சீக்கிரத்துலயுமே நல்லா ஆயிடுவார்னு சொன்னாங்க. நல்லா இருமா. ஸ்ருதி, I didn't know இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள்னு. நான் சரி, நாங்க மதியத்துக்கு ஏதாவது சமைக்க ஆரம்பிக்கிறோம். அதுக்குள்ள நீங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க, உங்க மனைவி ஸ்ருதியை எப்படி சமாதானப்படுத்தலான்னு. அது வந்து ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஹாப்பி சிங்க வெளியில பார்த்தேன். உன்னை பத்தி தான் அவர் கேட்டாரு. அது அது வந்து ஸ்ருதி, அத நான் உங்களுக்கு வந்து உதவி பண்றேன்.
மிஸ்டர் அஸ்வின். என்ன அத்தை பண்றீங்க? நீங்க இதே மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் சுத்துனீங்க, நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன். இந்த மாதிரி விழுந்தேன்னா அப்புறம் கண்ணு படுதோ இல்லையோ நிச்சயமா அடிபடும். ஷ், கொஞ்ச நேரம் நேரா நில்லு. முடிஞ்சுதா? ஐயோ அத்தை, என்ன அத்தை இது இவ்ளோ பெரிய டப்பா அதுக்குள்ள வைப்பீங்க? இப்ப பாருங்க, என்னோட பேக் கிழிஞ்சிருச்சு. அட கடவுளே கிருஷ்ணா, என்ன நடந்தாலும் சரி எல்லாரும் என்னதான் கூத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஏமா ஸ்ருதி, வேணும்னா இன்னொரு பேக் வாங்கிக்க வேண்டியதானே? ஹலோ, யா, நான் அஸ்வின் பேசுறேன். எவ்வளவு நல்ல பேக் இது. இவ்ளோ பெரிய டப்பாவை கொடுத்ததுனால சும்மா என்னோட பலமாத bag- வாயை மூடிக்கிட்டு இப்படி வந்து உட்காரு. உனக்காக நான் பூரி செஞ்சு கொண்டு வரேன், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்ன? அவர் உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னாரா இல்லையா? இல்ல அத்தை, அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஆனா அஸ்வின் எப்பவுமே இப்படித்தான். உங்களுக்கு தெரியுமா, அஸ்வின் யாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதே இல்லைன்னு லாவணி என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிருக்காங்க. இவர் யாருக்கும் ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னதே இல்ல. இன்னைக்கு வரைக்குமா? ம். அடக்கடவுளே கிருஷ்ணா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ, ஹாய், பாய் பாய். எதுக்காக இவ்ளோ செய்யற? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? யாருக்காவது கல்யாணமா என்ன? அதெல்லாம் இல்ல அத்தம்மா, நான் ஏதோ சும்மா. வெட்டியா இருக்கிறவங்களுக்கு வேலை இருக்காது, அதான் கண்ட கண்ட வேலையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, இந்த டப்பாவை எதுக்கு திறந்து வச்சிருக்க? சால்ட் எல்லாம் வீணா போயிடாதா? முதல்ல இதை மூடி வை. அத்தம்மா, நான் இப்பவே எடுத்து வைக்கிறேன். ஹரிபிரகாஷ் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஜிலேபி செஞ்சாச்சு, இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்ருதிக்கு பிடிச்ச ஸ்வீட்டையும் நான் செஞ்சு முடிச்சிடணும். எந்த டப்பாவையும் யாரும் இந்த வீட்ல ஒழுங்கான இடத்துல வைக்கிறதே இல்ல. இந்த டப்பா இருக்கிற இடத்துல கை கூட எட்ட மாட்டேங்குது. அத்தம்மா இருங்க, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அட கடவுளே, என்ன பிரியா, என்ன பண்ணிட்டு இருக்க? எதுக்கு இப்படி தீய வச்சுட்ட? உன்னால எந்த வேலையையும் ஒழுங்கா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் இதையெல்லாம் சாப்பிடணும்னு கூட எனக்கு தோண மாட்டேங்குது. ஹலோ, ஹாய், பாய் பாய். அத்தா, இங்க பாருங்க. அத்தா, தயவு பண்ணி நான் சொல்றதை கேளுங்க. அத்தா, நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம். என்ன பண்ற ஸ்ருதி? உங்க அப்பாவுக்கு மாத்திரை கொடுத்தியா இல்லையா? இதோ கொடுத்துட்டு இருக்காத. அத்தா, நான் சொல்றதை தயவு பண்ணி கேளுங்க.
அத்தை, நான் சொல்ல வரதை நீங்க கேட்கலைன்னா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அத்தை, இன்னைக்கு ஸ்ருதியோட பிறந்த நாள் எனக்கு நிச்சயமா தெரியாது. ஸ்ருதி என்கிட்ட எதுவுமே சொல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி தெரியும்? இங்க பாருங்க, ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஏன் முன்னால உங்க பிரச்சனையை சொல்லணும்னு அவசியமே இல்ல. அப்படி சமாதானப்படுத்த நினைச்சா ஸ்ருதிய போய் சமாதானப்படுத்துங்க. அத்தை, நான் ஸ்ருதியை எப்படியாவது சமாதானம் பண்ணிடுவேன். ஆனா நீங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? நீங்க என்ன சமாதானப்படுத்த நினைக்கிறீங்களா? Of course. அப்ப சரி. என்ன அஸ்வின் தம்பி, என்ன சமாதானப்படுத்த தானே நினைச்சீங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. இதோ இத பாருங்க, இது நிறைய நெய் சேர்த்து செஞ்சது. பரவாயில்ல, சாப்பிடுங்க. ஸ்ருதி, அது தண்ணி. இந்தாங்க தம்பி, இன்னும் கொஞ்சம் பூரி சாப்பிடுங்க. கூச்சப்படாம சாப்பிடுங்க. ஸ்ருதி, என்னதான் சொல்ல வரீங்க? உங்களுக்கு பூரி வேணுமா? அத்தை, இவருக்கு கொஞ்சம் இல்ல நிறைய பூரி கொடுங்க. வச்சுக்கிட்டே இருங்க. அப்படியா? கொஞ்சம் இரு, தரேன். அப்படியே தட்டோட கொடுத்துடலாம். இந்தாப்பா. ஆ, வெக்கமா இருக்கா? வேணும்னா நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேனே. இந்தாங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஸ்ருதி, ஹாப்பி ஹாப்பி சிங் டெரஸ்ல இருக்காரா? இருக்காருப்பா. என்னாச்சு? திரும்பவும் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா என்ன? இல்ல, மூளை ஒண்ணுல. அடடே, பூரி தீந்து போச்சே. என்ன பாக்குறீங்க? சாப்பிடுங்க. பாத்தியா, அஸ்வின் தம்பி ரொம்ப விருப்பப்பட்டு பூரி சாப்பிடுறாரு இல்ல? இன்னும் ஒரு பூரி வைக்கட்டுமா? ஆ,
இல்ல தம்பி, உங்களை நான் நிறையவே தொந்தரவு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் எவ்வளவு வச்சேனோ மிச்சம் வைக்காம அவ்வளவையும் சாப்பிட்டுட்டீங்க. வேண்டான்னு நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. உண்மையா சொல்றேன்ப்பா, நீங்க என் மனசுல இடம் பிடிச்சிட்டீங்க. நீங்க நல்லா இருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னை எப்படியோ சமாதானப்படுத்திட்டீங்க. ஆனா இப்போ அவளை எப்படி சமாதானப்படுத்த போறீங்க? அந்த கிழிஞ்ச புடவையை தவிர உன் கண்ணுக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிற? அவளுக்காக ஜிலேபி எல்லாம் செஞ்சு வைக்கிற, அவளுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் செஞ்சு வைக்கிற. ஆனா என் புள்ள அஜய்க்காக இந்த தீஞ்சு போன பூரியா? ஹலோ, ஹாய், பை பாய். அத்தம்மா நான் வேண்டாம், நீ எதுவும் செய்ய வேண்டாம். உன்னால இதெல்லாம் செய்ய முடியாது. ஹரி பிரகாஷ், கொஞ்சம் இங்க சீக்கிரமா கமிங் ஹியர். அத்தம்மா நான் எதுக்கு இவ்வளவு ஸ்வீட் பண்றேன்னா இன்னைக்கு ஸ்ருதி எனக்கு நல்லா தெரியும். கிழிஞ்ச புடவைக்கா கண்ணு திறந்து பார்த்தாதான் எல்லா விஷயமும் நல்லா தெரியும். இது ஒண்ணும் உங்க அத்தை வச்சு நடத்துற ரெஃப்யூஜி கேம்ப் கிடையாது. இது அஸ்வினோட வீடுங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்தாலும் சரி, இப்ப இந்த வீட்டோட மருமக. அதனால உனக்கு உன் தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தை கொஞ்சம் மறந்துடு. இந்த வீட்டு மருமகளா உன்னோட டியூட்டிய செய்ய ஆரம்பி. புரிஞ்சுதா? அம்மா நான் 10 நிமிஷத்துல கிளம்ப போறேன். லஞ்ச் எங்க இருக்கு? லஞ்சா? அது என்னன்னா அஜய், இன்னைக்கு லஞ்ச நாம டின்னரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அஜய் நான் 5 மினிட்ஸ்ல ரெடி பண்ணிடுறேன். 5 நிமிஷத்துல செஞ்சிருவா. கிழிஞ்ச புடவைக்கு வேண்டிய ஜிலேபி பாயாசம் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தானே உனக்கு இவ லஞ்சே செஞ்சு கொடுப்பா. 5 நிமிஷத்துக்கு அப்புறம். ஹலோ, ஹாய், பை பை. அஜய் யார் வந்திருக்காங்க அத்தை? ஸ்ருதி, இது உனக்கு தான். வாங்கிக்கோ. ஹாப்பி உன்னை பத்தி மறுபடியும் கேட்டாரு. இது யாருன்னு தெரியலையே. இது உங்களோட மேனேஜர் தானே? அவளை போய் தான் இதை பிக்கப் பண்ணி கொண்டு வர சொன்ன. அது உன்னோட ஹேண்ட்பேக் கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னல. உங்க மேனேஜர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல டைப். நான் அவரை பார்த்தது கூட இல்ல. எனக்காக அவர் இவ்வளவு அழகான பேக் அனுப்பியிருக்காரு. வாட்? ஹலோ, அஸ்வின் மேனேஜரா? வணக்கம் வணக்கம். நான் தான் மிஸ்ஸஸ் ஸ்ருதி அஸ்வின் பேசுறேன். எனக்காக நீங்க ஒரு gift அனுப்பியிருக்கீங்கல்ல, அது ரொம்ப அழகா இருக்கு. அதான் தேங்க்ஸ் சொல்ல ஃபோன் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? ஆனா இத வாங்கினது நீங்க தானே? ரொம்ப தேங்க்ஸ். யாருமா ஸ்ருதி? அத்தை, இது பாத்தீங்களா? இது எனக்கு வந்த gift. பரவாயில்லையே ஸ்ருதி, ரொம்ப நல்லா இருக்கு. அஸ்வின் தம்பி தானே வாங்கினது? இல்ல, ஒரு மேனேஜர். இவரோட மேனேஜர். நல்லா இருக்குல்ல?
இந்த கிஃப்ட்டை உனக்காக வாங்கினது நான் தான். அப்படியா? நீங்க தான் இதை செலக்ட் பண்ணி வாங்குனீங்களா? இல்ல, இதை நான் செலக்ட் பண்ணல. அப்படின்னா நீங்க இதை வாங்க போயிருப்பீங்கல்ல? இல்ல. இல்லையா? ஆஹா, சரி சரி சரி, புரிஞ்சிருச்சு. எங்க போய் வாங்கணும் நீங்க தான் சொல்லிருப்பீங்க. அதுவும் இல்லையா? அப்ப நீங்க தான் பேக் பண்ணிருப்பீங்க, கன்ஃபார்ம். இல்ல ஸ்ருதி, இதை நான் பேக் பண்ணல. அப்புறம் இந்த கிஃப்ட் நீங்க கொடுத்ததா எப்படி ஆகும்? அப்படி தோணலையா உனக்கு? எப்படி இருக்கத்த? ரொம்ப நல்லா நல்லா இருக்கு. இருக்குமா? இத போட்டு பாரு. இந்த போடு. ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ருதி. ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்ல? எதுவா இருந்தா நல்லா இருக்குல்ல?